சைனஸ் ப்ராப்ளம் அப்படின்றது அதிகப்படியான இன்னைக்கு பள்ளிக்கூடம் போகக்கூடிய குழந்தைகளுக்கு கூட வரக்கூடிய ஒரு பிரச்சனையாக இருக்குது. இந்த சைனஸ் பிரச்சனைக்கு எளிமையான தீர்வு என்ன பண்ணலாம்? உடலின் நோய்க்கு நம்ம சிகிச்சை எடுக்கிறோமா இல்லை அறிகுறிக்கு சிகிச்சை எடுக்கிறோமா அப்படின்ற ஒரு விஷயத்தை பார்க்கணும். சைனஸ் அப்படின்றது கூட ஒரு நோயா அறிகுறியா அப்படின்றத நீங்கள் கொஞ்சம் அனலைஸ் பண்ணிங்கன்னா தெரியும். அது ஒரு அறிகுறியே. தும்மலை எப்படியாவது ஆஃப் பண்ணிக்கணும், இருமலை எப்படியாவது ஆஃப் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அறிகுறியை ஆஃப் பண்ணுறதுக்கு ஒரு முயற்சி பண்ணுறோம். இப்போ குழந்தைக்கு நீங்கள் ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்தீங்க, சளி பிடிச்சிருச்சு. நீங்கள் ஐஸ்கிரீம் சாப்பிட்டது வாய் வழியே போய் வயிற்றுக்குள்ளே போச்சா அல்லது மூக்கு வழியே போய் நுரைகளுக்கு போச்சா? அப்போ வாய் வழியே சாப்பிட்ட ஐஸ்கிரீம் வயிற்றுக்குள்ளே போனது எப்படி லங்ஸில் சளியாக ஃபார்ம் ஆச்சு? சைனஸ்னால் வரக்கூடிய தும்மலை நீங்கள் ஆஃப் பண்ணணும்னா வயிற்றை கூல் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணலாம்? ரொம்ப ஈஸியான ஒரு டிப்ஸ் சொல்கிறேன். மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா. ரிஃப்ளெக்ட் லைஃப் ஸ்டைல் சேனல் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி சைனஸ் ப்ராப்ளம் அப்படின்றது அதிகப்படியான இன்றைக்கி பள்ளிக்கூடம் போகக்கூடிய குழந்தைகளுக்கு கூட வரக்கூடிய ஒரு பிரச்சனையாக இருக்குது. இந்த சைனஸ் பிரச்சனைக்கு எளிமையான தீர்வு என்ன பண்ணலாம் அப்படின்றத பற்றி தான் இந்த பதிவில் வந்து பார்க்க போகிறோம். பொதுவாக நம்ம வந்து உடலின் நோய்க்கு நம்ம சிகிச்சை எடுக்கிறோமா இல்லை அறிகுறிக்கு சிகிச்சை எடுக்கிறோமா அப்படின்ற ஒரு விஷயத்தை பார்க்கணும். சைனஸ் அப்படின்றது கூட ஒரு நோயா அறிகுறியா அப்படின்றத நீங்கள் கொஞ்சம் அனலைஸ் பண்ணிங்கன்னா தெரியும். அது ஒரு அறிகுறியே. அப்போ நோய் அதனுடைய மூல காரணம் என்ன, அதை நம்ம பார்க்குறதே இல்லை. அதான் ஒரு விஷயம். பொதுவாக நீங்கள் பாருங்கள், நுரையீரலுக்கு ஏதாவது சளி கழிவுகள் நுரையீரலில் தேங்கிச்சுன்னா அதை வெளியேற்றுறதுக்கான ஒரு வேலை நடக்கும் பாருங்களேன். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த வெளியேற்றக்கூடிய பாதையில் அந்த சைனஸ் ஏரியாவில் நமக்கு தொந்தரவுகள் ஏற்படும். அப்போ நமக்கு நுரையீரல் அதனுடைய சளியை எப்படியாவது வெளியேற்றணுன்ற ஒரு முயற்சியை பண்ணுது. அதான் ஒரு விஷயம். அந்த சமயத்தில் தும்மல், ரன்னிங் நோஸு, இருமல் இதெல்லாம் வருது அப்படின்னா நமக்கு நல்லது தான், அது வெளியேற்றுற ஒரு வேலையை பார்க்குது. ஆனால் நாம் என்ன பண்ணிக்கிறோம்னா தும்மலை எப்படியாவது ஆஃப் பண்ணிடணும், இருமலை எப்படியாவது ஆஃப் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அறிகுறியை ஆஃப் பண்ணுறதுக்கு ஒரு முயற்சி பண்ணுறோம். அவ்வளோதான் விஷயம். இப்போ பாருங்கள், சளி பிடிச்சிச்சின்னா சளியை வெளியேற்றுறதுக்கு நம்ம வந்து மருந்து எடுக்கணும். ஆனால் நாம் என்ன பண்ணிக்கிறோம் தெரியுங்களா, சளி வெளியேறக்கூடாதுங்க, சளி வந்து உள்ளேயே வச்சுக்கணும், சளி வெளியேறவே கூடாதுன்னு சொல்லிட்டு மாத்திரை எடுத்துக்கிறோம். கரெக்டுங்களா? ஆமாம். ஓயாமல் சளி ஒழிக்கிட்டே இருக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறோன்னா மாத்திரை சாப்பிட்டோன்னா சளி ஆஃப் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் அந்த சளியை வெளியேற்றுறதுக்கு நம்ம மருந்து எடுத்துக்கிட்டோம்னா மீண்டும் திரும்ப சளி பிடிக்கிறது நமக்கு வாய்ப்பு இல்லை. அப்போ வந்து டியூரேஷன் நல்லா எடுத்துக்கிறோம். ஒரு 1 இயர் 2 இயர் 3 இயர்ஸ்ன்னு சொல்லிட்டு டைம் டியூரேஷன் நல்லா எடுத்துக்கிறோம். ஆனால் நீங்கள் சளியை ஆஃப் பண்ணுறதுக்கு மருந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா மீண்டும் மீண்டும் சளி பிடிக்கக்கூடிய ஒரு தன்மை வரும். அதான் ஒரு விஷயம். இப்போ அதனால் அந்த தூதுவர்களுக்கு நம்ம வந்து மருந்து எடுத்துக்கிறத விட ராஜாவுக்கு மருந்து எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ராஜா தான் மூல காரணம். இப்போ பாருங்கள், சைனஸுக்கு நம்ம வந்து சரியானது தான் எடுத்துக்கிறோமான்றதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். பாருங்கள், நுரையீரலில் சளி பிடிச்சிருச்சு. நுரையீரலில் சளி பிடிச்சதுக்கு இப்போ நம்ம என்ன சொல்லுவோம் காரணமெல்லாம்? மழையில் நனைஞ்சிட்டேன், கூலிங்கான காற்றை சுவாசிச்சிட்டேன், ஐஸ்கிரீம் சாப்பிட்டேன், கூலிங்கான தண்ணி குடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு காரணங்கள் சொல்லுவோம். இன்னும் சொல்ல போனால் குழந்தைக்கு வந்து பழம் சாப்பிட்டுச்சுங்க சளி பிடிச்சிக்கிச்சுங்க அப்படிலாம் கூட சொல்லுவோம். நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இப்போ குழந்தைக்கு நீங்கள் ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்தீங்க, சளி பிடிச்சிக்கிச்சு. அந்த ஐஸ்கிரீம் வந்து பக்கத்தில் உள்ள குழந்தைகளும் வாங்கி சாப்பிட்டுச்சுல, பக்கத்தில் உள்ள குழந்தைகளுக்கு யாருக்காவது சளி பிடிச்சிச்சா? நம்ம குழந்தைக்கு மட்டும்தான் சளி பிடிச்சிருக்குது. அப்போ ஐஸ்கிரீம் மேலே பிரச்சனையா, நம்ம குழந்தை மேலே பிரச்சனையா? இங்கே கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். நம்ம என்ன பண்ணுவோம் தெரியுங்களா, ஐஸ்கிரீம் தான் பிரச்சனைன்னு சொல்லி ஐஸ்கிரீமே வாங்கி கொடுக்கக்கூடாதுன்னு நினச்சிடும். அப்போ ஐஸ்கிரீம் நம்ம குழந்தைக்கு சேரலை அப்படிங்கும் பொழுது அப்போ நம்ம குழந்தைக்கிட்ட ஏதோ ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்குது இல்லையா, அதை என்னென்னு கண்டுபிடிக்கணும். இன்னொரு அடுத்த கட்டத்துக்கு வரேன் உங்களுக்கு. பாருங்களேன், இப்போ ஐஸ்கிரீம் சாப்பிட்டோம், சளி பிடிச்சிக்கிச்சு. சளி பிடிச்சது நுரையீரலில். நீங்கள் ஐஸ்கிரீம் சாப்பிட்டது வாய் வழியே போய் வயிற்றுக்குள்ளே போச்சா அல்லது மூக்கு வழியே போய் நுரையீரலுக்கு போச்சா? ஏன்னா மூக்கு வழியே போகிற எல்லாமே நுரையீரலுக்கு போகும், வாய் வழியே போகிற எல்லாமே வயிற்றுக்குள்ளே போகும். அப்போ வாய் வழியே சாப்பிட்ட ஐஸ்கிரீம் வயிற்றுக்குள்ளே போனது எப்படி லங்ஸில் சளியாக ஃபார்ம் ஆச்சு?
இங்கே தான் நீங்கள் கொஞ்சம் யோசிக்கணும். இதுதான் அந்த பக்கத்து வீட்டு குழந்தைக்கும் நம்ம குழந்தைக்கும் உள்ள வித்தியாசம். கரெக்டுங்களா? அப்போ இங்கே ரீசன் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, உங்களுடைய அடி வயிற்று பகுதி அதிகப்படியான சூடாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொன்னால் நிச்சயமாக உங்களுக்கு சளி பிடிக்க தான் செய்யும். அப்போ உங்களுடைய அடி வயிற்று பகுதியை கூல் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் எத்தனை ஐஸ்கிரீம் வேணாலும் சாப்பிடலாம், சளி பிடிக்காது. கூலிங்கான வாட்டர் சாப்பிட்டேன், சளி பிடிச்சிக்கிச்சு. கூலிங்கான வாட்டர் வயிற்றுக்குள்ளே போச்சா, நுரையீரலுக்குள்ளே போச்சா? வயிற்றுக்குள்ளே தான் போச்சு. அப்போ பிரச்சனை உங்களுக்கு எங்கே? வயிற்றுக்குள்ளே. ஆனால் நாம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறோம்? நுரையீரலுக்கு மருந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறோம். கரெக்டுங்களா? இப்படி தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, எந்த இடத்துல அறிகுறி காமிக்குதோ அந்த அறிகுறி தான் நோய் அப்படின்னு நினச்சிக்கிட்டு நம்ம அந்த சிம்டம்ஸுக்கு மாத்திரைகளை சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறதுனால லைஃப் டைம் அந்த அறிகுறியும் நம்மளை விட்டு போக மாட்டேங்குது, இந்த மருந்து மாத்திரைகள் நம்மளை விட்டு போக மாட்டேங்குது. அவ்வளோதாங்க, அடிப்படையை புரிஞ்சுக்குங்க. அப்போ உங்களுடைய வயிற்றுப்பகுதி சூடாக இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு சைனஸ் பிரச்சனை வரும், நுரையீரலில் சளி வரும். சளி வந்து ரன்னிங் நோஸு, சளி கட்டி கட்டியாக வெளியேறது, இது எல்லாம் வரதான் செய்யும். அதை முதல்ல புரிஞ்சுக்கங்க. அடி வயிற்று சூட்டை சரி பண்ணுங்கள். நீங்கள் தாராளமாக குளிர்ந்த தண்ணி குடிக்கலாம், ஐஸ்கிரீம் சாப்பிடலாம், தயிர் சாப்பிடலாம், பச்சை தண்ணியில் குளிக்கலாம். உங்களுக்கு சைனஸ்னால் வரக்கூடிய தும்மல் கூட வராதுங்க. ஆமாம். அப்போ சைனஸ்னால் வரக்கூடிய தும்மலை நீங்கள் ஆஃப் பண்ணணும்னா வயிற்றை கூல் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணலாம்? ரொம்ப ஈஸியான ஒரு டிப்ஸ் சொல்கிறேன். அதை ட்ரை பண்ணி பாருங்கள். என்ன நடக்குதுன்னு பாருங்கள். மேஜிக்காக இருக்கும். எங்களோட சுவாச இயற்கை மருத்துவமனையில் வரக்கூடியவங்களுக்கு சைனஸ் கம்ப்ளைண்ட்டுக்கு இது மாதிரி சில டிப்ஸ் சொல்லுவோம். ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு மாதிரியான அனுபவங்களை வந்து கொடுத்துக்கிறாங்க. பெரிய மேஜிக்காக இருக்குது. நாங்கள் வந்து இப்படி இவ்வளவு மிராக்கள் நடக்கும்னு நாங்கள் எதிர்பார்க்கல அப்படின்னு. என்ன விஷயம்னா, என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் என்ன பண்ணணும், நைட்டு நல்லா தூங்க போகிறீங்களா, அங்கே தூங்க போகிறப்ப விளக்கெண்ணெய் இருக்குது பார்த்தீங்களா, இந்த விளக்கெண்ணெயை உங்களுடைய தொப்புளில் ஒரு 3 சொட்டு விடுங்க. ஐயோ விளக்கெண்ணெய் வேறு ஏற்கனவே குளிர்ச்சி, ஏற்கனவே இங்கே வந்து கோல்டு டிசீஸ், சளி பிடிச்சது கோல்டு டிசீஸ் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் உண்மையை சொல்லணும்னா சளி பிடிச்சது கோல்டு டிசீஸ் இல்லைங்க, அது ஒரு ஹீட் டிசீஸ் தான். ஹாட் ஹீட்னால் உருவானது தான், வெப்பத்தினால் உருவானது தான் உங்களுக்கு அந்த சளி. அதை முதல்ல புரிஞ்சுக்கங்க. அதனால் நீங்கள் தாராளமாக உங்களுடைய தொப்புளில் விளக்கெண்ணெய் வைக்கலாம். வைக்கும் பொழுது என்ன நடக்கும்? தொப்புளில் விளக்கெண்ணெயை ஒரு 3 சொட்டு வச்சிங்கன்னா உங்களுடைய அடிவயிற்று பகுதியை கூல் பண்ணிடும். அடிவயிற்று பகுதி கூல் ஆயிருச்சுனாலே உங்களுடைய காலையில் வரக்கூடிய அடுக்கு தும்மல் நின்றுடும். நீங்கள் ஃபஸ்ட்டு நாள்லேயே அதை நீங்கள் ஃபீல் பண்ண முடியும். செக் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு நாள்லேயே ஃபீல் பண்ண முடியும். அப்போ எவ்வளோ நாளைக்குங்க வச்சுட்டே வரலாம்? உங்களுடைய அடிவயிறு பகுதி கூலிங் ஆயிடுச்சு போதுன்ற ஒரு நிலை உங்களுக்குள்ளேயே தெரிய வரும். பொதுவாக நான் என்ன சொல்லுவேன்னா, ஒரு 3 நாள் டெய்லி பண்ணுங்கள், அதுக்கப்புறம் விட்டுருங்க. 1 வீக் முடிச்சு அடுத்த வாரத்தில் திரும்ப 3 நாள் பண்ணுங்கள். அவ்வளோதான். திரும்ப அடுத்த வாரம் 3 நாள் பண்ணுங்கள். இந்த மாதிரி வந்து ஒரு 3 வாரத்திற்கு 3 நாள் பண்ணிட்டு வந்துட்டிங்கன்னா அதுக்கப்புறம் வாரத்தில் 1 நாள் பண்ணிக்கிங்க போதும். உங்களுடைய அடிவயிற்று பகுதி எல்லாமே சூப்பராக கூலாயிருங்க. கூலாகிறதுனால உங்களுக்கு நுரையீரலில் சளி பிடிக்கிறதோ, ரன்னிங் நோஸ் வர்றதோ, தும்மல் வர்றதோ எல்லாமே ஆஃப் ஆயிரும். ட்ரை பண்ணி பாருங்களேன். ரொம்ப ஈஸியான எளிமையான ஒரு டிப்ஸு. இதை பயன்படுத்திட்டு உங்களுக்கு நீங்கள் பாருங்கள், உங்களுடைய பெரியவங்க கூட வந்து அம்மாவங்கெல்லாம் வந்து குழந்தைங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா முன்னாடிலாம் வந்து இது மாதிரி தொப்புளில் வந்து நல்லெண்ணெய் வைக்கிறது, விளக்கெண்ணெய் வைக்கிறதுலாம் வச்சுக்கிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி தான் கிடையாது. ஆயில் பாத் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி தான் கிடையாது. இது மாதிரி உங்களுக்கு தொப்புளில் விளக்கெண்ணெய் வச்ச அனுபவம் இருந்தால் எஸ் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். இது சம்மந்தப்பட்ட வேறு எதுவும் உங்களுக்கு சந்தேகங்கள், டவுட் இருந்ததுன்னா கீழே வரக்கூடிய அந்த நம்பர்ஸ்க்கு கால் பண்ணுங்கள். உங்களுக்கு அதையும் நீங்கள் தீர்த்துக்கலாம். சைனஸை எளிமையாக வெல்லலாம். வாழ்த்துக்கள். நன்றி.